ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தில்வார் உஸ்மான். என்னன்னு கேட்டால், வருகின்ற நவம்பர் 28 நவம்பர் 28 அதிரன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இலங்கையில் இருக்கிற அனைத்து தியேட்டர்ஸ்லையும் இந்த வந்து ரிலீஸ் ஆகும். அன்றைக்கு நினைக்கிற மாதிரி கலம்பு, ஜஃப்னா, ட்ரிங்கோ, அம்பாறை இது மாதிரி இப்போ இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த படம் கட்டாயமாக ரிலீஸ் ஆகும். இந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சுக்கிறேன். நானும் ஒரு வில்லன் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், படத்துல வந்து தினேஷ் கனகராஜ் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தினேஷ் கனகராஜ் சார் இயக்கத்தில் தான் இந்த படம் வந்து டிரெக்ட் பண்ணினது. மற்றது ஆண்டன் திலீப்சன் சார், அவர் தான் எங்களோட படத்துக்கு வந்து ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அவங்கள்ட்ட வந்து சுதர்ஷன் ரவீந்திரன், மிஷேல் தில்ஹாரா, ஷாம்லா நிரஞ்சன், அமலதாஸ் அல்ராய், அவங்கள்ட்ட வந்து கிஷான் வினோதன், நீல் ரெக்சன், இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிக்கிறாங்க. எல்லாம் வந்து நம்ம இலங்கை கலைஞர் மாதிரி தான். எல்லாம் இந்த எல்லார்கிட்ட வந்து மொத்தமா நான் நன்றி சொல்லணும் வந்து என் தினேஷ் சாருக்கு தான். ஏன்னா நான் வந்து இது வந்து என் ஃபர்ஸ்ட் படம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அவர் எங்களை நம்பி எடுத்தாரு. ஸோ அவருக்கு மிக மிக நன்றி. எனக்கு பேச அந்த சுத்தமான தமிழ் கைக்கு வராது, மன்னிச்சுக்கோங்க. நான் கைக்கிற ஏதாவது குறைபாடு இருந்தேன்டா சாரி. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்டால வந்து கேமராமேன், லைட்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மகமானத நன்றி. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயமா தேவை. என்னென்னா எவ்வளோ நவங்க ஒரு படம் ஒன்று எடுத்தாலும் அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் ஆகிய நீங்க பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட்டு, ஒரு ரிவ்யூவை கொடுத்தா தான் அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எவ்வளோ படம் எடுத்து நம்ம பார்த்தாலும் அது நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்க பார்த்து நீங்க சொல்ல போல தான் அதுக்குரிய முழு அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்தை கட்டாயமா எல்லாரும் போயிட்டு பாருங்க. இது எங்களோட ஒரு ரிக்வஸ்டாகவும் ஒரு மனமார்ந்த ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். மற்றது இந்த படத்தை நீங்க பார்த்தா தான் எங்களே மாதிரி நிறைய பேருக்கு புது புது ஆர்டிஸ்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் அவங்க படம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். என்ன நமக்கு எதுக்கும் ஏதாவது ஒரு ஆரம்பம் தேவை. அப்படியேப்பட்ட ஒரு ஆரம்பமா இந்த படம் இருக்கட்டும் ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுக்கு. ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்கு கேரண்டி